வாங்க வணக்கம். இன்றைக்கி கூழ் வெத்தல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே கூழ் வெத்தலில் ஒரே மாவு 12 ஃப்ளேவர்ன்றதை வீடியோவாக என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு மாவு பச்சரிசி 3 அழாக்கு எடுத்திருக்கேன், 1/2 அழாக்கு ஜவ்வரிசி. இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக கழுவி தனியாகவே ஊற வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டால் போதும். இப்போ மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. அதில் தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காய தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. 1 அழாக்கு அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி, 10 அழாக்கு தண்ணி, அதாவது டம்ளர்ன்றது ஆழாக்கு டம்ளர், 10 அழாக்கு தண்ணி. இப்போ நான் ஜவ்வரிசியோடு சேர்த்து 4 அழாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 40 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. பபுள்ஸ் வர அளவுக்கு கொதித்ததும் ஒரு 2 டம்ளர் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா பச்சரிசி மாவு அரைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டா இது ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அதனால் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு மாவை ஸ்லோவாக விட்டு இது மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இது மாதிரி ஸ்லோலியே நல்லா கொதித்து 2 தடவை கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதில் நான் கசகசா இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்து ஊற்றுவேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய், சீரகம், இல்லைனா சோம்பு, இல்லைனா ஓமம் எது வேணாலும் போட்டு அதில் கலந்துக்கிட்டு ஒரு தரை சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு வெள்ளை காடா துணியை சுருக்கம் இல்லாமல் போட்டுட்டு ஊற்றி விட்டுருங்க. ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா சாயங்காலம் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா துணியில் பிடிச்சி நல்லா காஞ்சி வந்திருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நஞ்சம் ஈரம் இருக்கிறது கூட நீங்கள் ஃபேன் காற்றுல போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈரம் போயிடும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு எடுத்துன்னு வெத்தை இட்டதனுடைய பின்பகுதியில் தண்ணியை தெளிச்சிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரித்து இது மாதிரி இழுத்திங்கன்னா அழகாக கழட்டிக்கிட்டு வந்துடும், துணியில் ஒட்டாமல். இதை 2 நாள் ஃபுல் வெயிலில் காய வச்சிங்கன்னா 2 வருஷத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுங்க. இது கிண்ணமாக பெருசாக பொரியறதுனால எண்ணெயை அள்ளிக்கிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா பல் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.